ஹலோ வியூவர்ஸ், இது சாண்ட்வி ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் நம்ம ப்ராக்டிக்கல் சம் பார்க்க போகிறோமா. ஸோ ப்ரீவியஸாக ப்ராப்ளம் 1 வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஸோ இதோட நமக்கு அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து இன்வென்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? கிளாஸ் போகலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் ப்ராப்ளம் 2 பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் 1 வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்முக்கு வாங்க, சரியா? ஸோ இப்போ கம்பெனி பேர் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் லிமிடெட் அண்ட் கோ, இதுதான் கம்பெனி பேர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் டேலி போய்க்கிறேன், ஆல்ட் F3 கொடுத்துக்குங்க, கிரியேட் கம்பெனி. கம்பெனி பேர் என்ன பார்த்தோம்? அர்ஜுன் லிமிடெட் அண்ட் கோ, புரியுதா? கம்பெனி பேர் போட்டுக்குங்க, அட்ரஸ் கொடுத்துக்குங்க, ஜஸ்ட் எனி ஒன் அட்ரஸ் கொடுத்துக்குங்க, ஸ்டேட் கொடுத்துக்குங்க, பின்கோடு கொடுத்துக்குங்க, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க, சரியா? இமெயில் இருந்தால் இமெயில் கொடுத்துக்குங்க, வெப்சைட் கொடுத்துக்குங்க, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து 1 ஏப்ரல் 2026 இதுதான் வரும், சரியா? புக் பிகினிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா அதே டேட் தான் வரும். ஸோ இப்போ நான் வந்து போடுறது ஏப்ரல் மந்த்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மந்த்து ஃபஸ்ட்டு டேட்டை நான் என்ட்ரி பண்ணிட்டேன், சரியா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனியோட ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து அக்கௌண்டிங் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ அக்கௌண்டிங் மட்டும் என்ன பண்ணுங்க, எஸ் கொடுத்துங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், சரியா? ஜிஎஸ்டி கிளாஸில் பார்த்துருவோம். ஸோ மற்ற எந்த ஆப்ஷன்ஸும் நமக்கு தேவை கிடையாது, புரியுதா? அக்கௌண்டிங்கில் இருக்கக்கூடிய 2 எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸை மட்டும் கொடுத்துக்கணும், சரியா? ஸோ பாருங்க, கம்பெனி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கம்பெனி மட்டும் வச்சுக்கோங்க. அனதர் கம்பெனி இருக்குது அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ F3 கொடுத்துக்குங்க, ஷட் கம்பெனி போங்க. ஸோ எந்த கம்பெனி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி டபுள் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆயிரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அர்ஜுன் லிமிடெட் கம்பெனியில் என்ன பண்ணுவோம், என்ட்ரிஸ் வந்து போட போகிறோம். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெட்ஜர்ஸ் ஃபுல்லாக தனியாக கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, கிரியேட் போய்க்கிங்க, கிரியேட் லெட்ஜர், சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு லெட்ஜரை மட்டும் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வவுச்சர்ஸ் போகிறேம்மா. உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு அர்ஜுன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் என்ன லெட்ஜர்ஸ் போடுவோம் அப்படின்னா கேபிட்டல் தான் போடுவோம், கரெக்டாக? கேபிட்டல் போடுவோம், ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அர்ஜுன் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோங்க, அர்ஜுன் கேபிட்டல். ஸோ இது எதில் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட், கிளியரா? சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரிசீவ்டு பேங்க் லோன் ஃப்ரம் HDFC பேங்க். அப்போ இந்த இடத்துல வந்து லோன் வாங்குறாங்க. ஸோ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா HDFC பேங்க் லோன் வந்து போட்டுக்கலாம், சரியா? ஸோ HDFC பேங்க் லோன். ஸோ இது என்ன குரூப்பில் வரும், லோன் லயபிலிட்டி அப்படிங்கிற குரூப்பில் வரும், சரியா? சேவ் பண்ணிக்கங்க, கண்ட்ரோல் கொடுத்தா சேவ் ஆயிரும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நான் கொடுக்க போகிறது இல்லைம்மா, நம்ம ரியல் டைமில் போடும்போது நம்ம எல்லாமே கொடுத்துக்குவோம். ஜஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன பாருங்க, ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வருது, கரெக்டாக? இது வந்து லோன் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோனை வந்து பேங்க்ல போட்டுருவாங்க, நல்லா தெளிவாக படித்து பாருங்க. லோன் அப்படிங்கிறது வேற, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேற.
ஸோ இந்த இடத்துல பாருங்க எஸ்பிடி பேங்க், இதுதான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட். கரெக்டா? ஸோ இது என்ன பண்ணுங்க, எஸ்பிடி பேங்க்ல என்ட்ரி பண்ணிக்கணும். எஸ்பிடி பேங்க் அப்படின்னு போட்டுங்க. இது வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வரும். கரெக்டா? கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாட் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் ஃபர்னிச்சர் ஸ்மார்ட். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் அசெட், ஃபர்னிச்சர் ஸ்மார்ட் அப்படிங்கிறது சன்ரை கிரெடிட்டார்ஸ். கரெக்டா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் போடுங்க, அண்டர் எதில் வரும், ஃபிக்ஸட் அசெட். ஸோ சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபர்னிச்சர் ஸ்மார்ட். ஸோ இவங்க யாரு அப்படின்னா கடைக்காரவங்க. ஸோ இதில் எதில் போடுவாங்க அப்படின்னா சன்ரை கிரெடிட்டர்ஸில் போடுவோம். கரெக்டா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய பார்த்தாச்சுமா. ஸோ அதனால தான் நான் டக்கு டக்குன்னு போடுறேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இதோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் வந்து எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். மீடியா அட்வர்டைசர் பார்த்தீங்கன்னா சன்ரை கிரெடிட்டார்ஸ். கரெக்டா? ஸோ போட்டுங்க. இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வருமா, நம்ம செலவு பண்ற எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். சரியா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து மீடியா, மீடியா என்ன வருது, மீடியா அட்வைசர், அட்வர்டைசர். இவங்க யாரு அப்படின்னா பார்ட்டி, சன்ரை கிரெடிட்டார்ஸ். சேவ் பண்ணிக்கங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வாங்க, பிரிண்டிங் சார்ஜ் எதுல வரும், எக்ஸ்பென்ஸ். நம்ம பே பண்றோமா, பே பண்றது எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான் வரும். போயிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பிரிண்டிங் சார்ஜ் எதுல வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரி. மிஷினரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட்ல போடணும். ஃபிக்ஸட் அசெட், மிஷினரி ஃபிக்ஸட் அசெட் போட்டுக்கங்க, சேவ் பண்ணிக்கங்க. கிளியரா? இப்போ நம்ம லெட்ஜர் மட்டும் தான் பார்க்குறோமா, வவுச்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து பாருங்க பர்ச்சேஸ். ஸோ பாருங்க 8வது என்ட்ரில தான் வந்து நமக்கு பர்ச்சேஸே ஆரம்பிக்குது. கரெக்டா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் அப்படிங்கிறத பர்ச்சேஸ்ல போட்டுருவாங்க. எப்பவுமே வந்து பாட் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம என்ன வாங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அசெட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம ஜேர்னல்ல போடுவாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ பர்ச்சேஸ் எது பர்ச்சேஸ் எது எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின்ஸை பார்த்து செக் பண்ணிக்கங்க. நீங்களே வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அது என்னவா இருக்கும், அது வந்து அசெட்ஸ்ல வருமா இல்லை பர்ச்சேஸ்ல வருமா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சரியா? அடுத்து பாருங்க பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் போடுமா, யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம், அரோமா ட்ரேடர்ஸ். ஓகே? ஸோ போடுவோமா, வாங்க. ஸோ பர்ச்சேஸ். ஸோ இது எல்லாம் போடுவாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல போடுமா, சேவ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்ட்டி பார்த்தீங்கன்னா அரோமா ட்ரேடர்ஸ், அரோமா ட்ரேடர்ஸ். இவங்க யாரு அப்படின்னா சன்ரை கிரெடிட்டார்ஸ். கரெக்டா? சேவ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வாங்க, மறுபடியும் பர்ச்சேஸ். ஸோ இந்த பர்ச்சேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சுமா. கரெக்டா? லெட்ஜர் அப்படிங்கிறது ஒன் டைம் தான் போடுவோம், மறுபடியும் போட மாட்டோம். ஸோ இந்த பாருங்க பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இந்த கேஷுங்கிறது நம்ம இங்கே காமிக்க மாட்டோம், ஆல்ரெடி கேஷ் தான் இருக்கும். அப்போ இந்த இதுக்கு வந்து நமக்கு லெட்ஜர் தேவைப்படாது. சரியா? ஸோ அடுத்து வாங்க டெலிஃபோன் சார்ஜ். டெலிஃபோன் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா எதில் போடுவாங்க, நம்ம பே பண்ணுறோமா இல்லையா, அப்போ அதை எதில் போடணும், எக்ஸ்பென்ஸில் போடணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல போடணும். கரெக்டா? எக்ஸ்பென்ஸ்ல போட்டு சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து கேஷ் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் என்ட்ரிக்கு போட்டுக்கோமா, சேல்ஸ் போடவே இல்லைல்ல, சேல்ஸுக்கு லெட்ஜர் போட்டுக்கோங்க. ஸோ சேல்ஸ்னு போடுங்க, கேஷ் சேல்ஸ்னு போட்டுறாதீங்க, வெறுமன சேல்ஸ் தான் அது வந்து. ஸோ இது சேல்ஸ் அக்கௌண்ட், சேவ் பண்ணிக்கணும். அடுத்து குட்ஸ் ரிட்டர்ன் டு அரோமா ட்ரேடர்ஸ். ஸோ இங்கே பாருங்க, இந்த என்ட்ரி புரியுதான்னு பாருங்க. குட்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் பண்றோம். டூ, இது பாருங்க குட்ஸ் ரிட்டர்ன் டூ அப்படின்னா நம்ம தான் ரிட்டர்ன் பண்றோம். யாருக்கு ரிட்டர்ன் பண்றோம், அரோமா ட்ரேடர்ஸ் தான். அப்ப இது என்ன வவுச்சர்ஸ், என்ன லெட்ஜர்ஸ் போடுவீங்க, தெரியுதா உங்களுக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகேம்மா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். புரியுதா? நம்ம ரிட்டர்ன் பண்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான். அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு என்ன போடுங்க, ஒரு லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தா தான் இது எல்லாம் புரியும், அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க.
ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கரெக்டா சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கேஷ் பே டு அரோமா ட்ரேடர்ஸ் தான். அரோமாக்கு ஆல்ரெடி நம்ம லெஜர் போட்டாச்சு. ஸோ இந்த இதில் லெஜர்ஸ் வராது. சோல்டுக்கு லெஜர் போட்டாச்சு. யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? கிஷோர். கிஷோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ். அப்போ அவங்க எதில் வருவாங்க அப்படின்னா சண்டே டெப்டாஸில் வருவாங்க கரெக்டா. ஸோ கிஷோர் போடுங்க. இவங்க யாரு? சண்டே டெப்டாஸில் வருவாங்க. புரியுதா? அடுத்து கூட்ஸ் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கிஷோர். ஸோ கிஷோர் கேஷ் வாங்குறோம். ஸோ லெஜர்ஸ் தேவையில்லை. கூட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் பாருங்க, கூட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம்னா நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கரெக்டா. ஸோ டெப்டாட் வந்து நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன்ல வரும். சரியா? அப்போ இது என்ன போடுங்க? சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டு சேவ் பண்ணிக்கணும். கிளியரா? அடுத்து கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் எஸ்பிடி பேங்க். ஸோ இதுக்கு லெஜர் தேவையில்லை. பேங்க் ஆல்ரெடி போட்டாச்சு. லோன் பே பண்ணுறோம், லெஜர் போட்டாச்சு. ஃபர்னிச்சர் ஸ்மார்ட் லெஜர் போட்டாச்சு. மீடியா லெஜர் போட்டாச்சு. ஸோ லெஜர் வந்து ஒன் டைம் தான் வருமா? சரிங்களா? மறுபடியும் வராது. ஸோ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் எஸ்பிடி பேங்க். இது என்ன சார்? பேங்க் வந்து பணம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்களேன். இந்த இடத்துல பர்சனல் யூஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? பர்சனல் யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்சனல் யூஸ்னா என்னவா இருக்கும் தெரியுதா? டிராயிங். புரியுதா? ஸோ வெறுமனே வித்துடுறா அப்படின்னா தான் நம்ம பேங்க் வந்து பணம் எடுக்கிறதா அர்த்தம். பர்சனல் யூஸ் அப்படிங்கிற வேர்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன வரும்? டிராயிங்ல தான் வரும். ஸோ என்ன பண்ணுங்க, இதை நோட் பண்ணிக்கிங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, டிராயிங் போட்டுங்க. ஸோ இது எதில் வரும்? கேபிட்டல்ல வரும். சரியா? சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன? சேலரி. சேலரி பே பண்ணுறாங்களா? ஸோ சேலரிங்கிறது பே பண்ணுறதுனால அது எக்ஸ்பென்ஸில் வரும். சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போடுங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம லெட்ஜர்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சுமா. ஸோ போயிட்டு ஆல்டரில் போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய லெட்ஜர்ஸ் போட்டாச்சு. சரியா? ஸோ நீங்கள் போடும்போதே கரெக்டாக போடணுமா, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் தப்பி பண்ணி மிஸ்டேக் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ணி ஸோ அந்த மாதிரி வரவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போதே கரெக்டாக போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்படியே வெளில வந்துடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, வவுச்சர்ஸ் போய்க்குங்க. லெட்ஜர்ஸ் முடிச்சாச்சுமா, அடுத்து வவுச்சர்ஸ் போய்க்குங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வவுச்சர்ஸ் போட்டுக்கிட்டே என்ன பண்ணிக்கலாம், லெட்ஜரை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செம்ல அப்படி தான் பார்த்துருப்போம். கரெக்டா? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்ஜர்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வவுச்சர்ஸ்க்கு வாங்க. கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரியா? ஸோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு போட போகிறோம், வவுச்சர்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கேபிட்டல் ஒரு 10 lakhs வந்து கேபிட்டல் போடுறோம். ஸோ என்ன பண்ணுங்க, ரிசிப்ட்ல போட்டு கேபிட்டல் உள்ள கொண்டு வாங்க. ஸோ ரிசிப்ட் F6 போட்டுக்குங்க. நம்ம கேபிட்டல் போடுறோம். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் போடுறோம்? 10 lakhs. 10 lakhs போடுவோமா? 10 lakhs என்டர் அடிங்க. இது கேஷாக தான் உள்ள வருது. முடிஞ்சு. புரியுதா? எப்பவுமே எந்த சம்மா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கேபிட்டல ரிசீவ் பண்ணி உள்ள கொண்டு வரது தான் என்ட்ரி. புரியுதா? சேவ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க, ரிசீவ்டு பேங்க் லோன். ஸோ பேங்க் வந்து லோன் வாங்குறோம். ஸோ இது வந்து ரிசிப்ட்ல தான் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஜஸ்ட் லோன் தான் வாங்குறோம். அப்போ ரிசிப்ட்ல போட்டு கொண்டு வாங்க. 5 lakhs வந்து வாங்குறோம் போயிட்டு. ஸோ ரிசிப்ட்ல போடுங்க. HDFC பேங்க் லோன் வாங்குறோம், ஒரு 5 lakhs வாங்குறோமா? டெபிட்ல கேஷா தான் வாங்குறோம். கிளியரா? கேஷை நம்ம என்ன பண்றோம், 5 lakhs உள்ள கொண்டு வந்துட்டோம். புரியுதா? அடுத்து ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட், பேங்க் எஸ்பிடி பேங்க் 2 lakhs டெபாசிட் பண்றோம். புரிஞ்சுதா? எஸ்பிடி பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 lakhs டெபாசிட் பண்றோம். அப்ப இது எதுல வரும் அப்படின்னா கான்ட்ரால வரும். F4 போட்டுங்க. கேஷ் நம்மகிட்ட கேஷ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 lakhs இருக்கு. இதுல இருந்து 2 lakhs டெபாசிட் பண்றோமா? என்டர் அடிச்சுக்கோங்க. டெபிட் எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றோம்? ஸோ எந்த பேங்க்? எஸ்பிடி பேங்க். கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ கேஷ் டினாமினேஷன்ஸ்லாம் உள்ள கொடுத்துருங்க. புரியுதா உங்களுக்கு? கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க. ஸோ அடுத்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கோமா? ஃபர்னிச்சர் ஸ்மார்ட்லேருந்து 1 lakhக்கு வந்து வாங்கியிருக்கோம். அப்போ இது எதில் போடணும்? ஜேர்னலில் போடணும்.
F7 போடுங்க. பர்னிச்சர்ஸ் வந்து வாங்குறோம். எவ்வளவுக்கு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்து பர்னிச்சர்ஸ் வாங்குறோம். கரெக்டா? 1 லேக் வாங்குறோம். அதே மாதிரி யார்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா பர்னிச்சர் ஸ்மார்ட்ல இருந்து வாங்குறோம். கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸ் வரும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லாமே நியூ ரெஃபரன்ஸ் தான் போடுவோம் போயிட்டு. ஸோ நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க சேவ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? கிளியரா? சரி, ஓகே சார். இப்போ நான் பர்னிச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் பேமெண்ட் வந்து கொடுக்கணுமா வேணாமா? ஸோ ஒரு குழப்பமா இருக்கும் நிறைய பேருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க பேமெண்ட்டை போட்டுருவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ட்ரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாருங்க எனக்கு கீழே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க பர்னிச்சர் ஸ்மார்ட்டுக்கு 50,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ பேமெண்ட் இங்கே கிடையாது. புரிஞ்சுதா? பேமெண்ட் இங்கே கிடையாது. ஜேர்னல் மட்டும்தான் போடணும். ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணுறோம். மீடியா அட்வைசருக்கு 1 லேக். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இது எதில் போடுவாங்க? ஜேர்னலில் போடுவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்குங்க. ஸோ எவ்வளோ பே பண்ணுறோம்? 1 லேக் என்ட்ரடிங்க. யாருக்கு அப்படின்னா மீடியாவுக்கு பே பண்ண போகிறோம். ஸோ நியூ ரெஃபரன்ஸ் போட்டுருக்குங்க. கிளியரா? புரியுதா? அதே சேம் தான். சரியா? எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நமக்கு ஜேர்னலில் தான் வரும். ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். அதைத்தான் நம்ம இப்போ போட்டிருக்கேன் இந்த. ஸோ இதோட பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது. ஸோ பாருங்க பின்னாடி கீழே இருக்கு. இந்த 20,000 என்ட்ரி பார்த்தீங்கன்னா மீடியா ரிலீஸருக்கு நம்ம 50,000 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து பேமெண்ட் கிடையாது. சரியா? நீங்க இங்கேயும் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் என்ட்ரி ஆயிரும். அமௌண்ட் வந்து நெகட்டிவ்ல போயிடும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. 6th என்ட்ரி பாருங்க பிரிண்டிங் சார்ஜ் பே பண்றோம். பெய்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ என்னவா இருக்கும்? எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? எக்ஸ்பென்ஸ் பேமெண்ட் போட்டுக்குங்க. நம்ம என்ன பே பண்றோம்? பிரிண்டிங் சார்ஜ் பே பண்ண போறோம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 500 பே பண்ண போறோம். ஸோ இதை நான் கேஷாக தான் பே பண்ண போறேன். புரியுதா? இந்த என்ட்ரி புரியுதான்னு பாருங்க. கிளியரா? ஓகேம்மா. அடுத்து பாருங்க மிஷினரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.20 நான் பே பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் மிஷினரிங்கிறது அசட்ஸ். கரெக்டா? இப்போ அசட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எதுல போடுவோம் அப்படின்னா ஜேர்னல்ல போடுவோம். சரி சார். ஜேர்னல்ல போடணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? பார்ட்டி நேம் கண்டிப்பா இருக்கணும். யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறது நேம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனா இங்கே நேம் கிடையாது. அப்ப பார்ட்டி நேம் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? டைரக்டா பேமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க யோசிக்கவே வேணாம். சரியா? ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு பார்ட்டி நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா டைரக்டா பேமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ நான் என்ன பண்றேன்? பேமெண்ட் போட்டுருங்க. மிஷினரி வந்து பே பண்றேன். 1.20 நான் பே பண்றேன். ஸோ இதை நான் கேஷாக தான் பே பண்றேன். சரியா? அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல கேஷ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க செக்கா இருந்தால் மட்டும் தான் இந்த இடத்துல பேங்க்னு போடணும். இல்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம கேஷ் தான் கொடுக்கணும். சரியா? போட்டு என்ன பண்ணியாச்சு? சேவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த என்ட்ரி பாருங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அரோமால இருந்து எவ்வளவுக்கு பண்ணியிருக்கோம்? 85,000 பர்ச்சேஸ் பண்றோம். பில் நம்பர் 108. சரியா? ஸோ பர்ச்சேஸ் போட்டுக்குங்க. F9 போட்டுக்குங்க. ஸோ பில் நம்பர் 108 கொடுத்துக்குங்க. டேட் கொடுத்துக்குங்க. பார்ட்டி யார்ட்டு வாங்குறோம்? அரோமாட்ட இருந்து வாங்குறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா 85க்கு வாங்குறோம். கரெக்டா? 85க்கு வாங்குறோம். 85 கொடுத்துக்குங்க. ஸோ இது நியூ ரெஃபரன்ஸ். ஸோ பெரும்பாலும் நியூ ரெஃபரன்ஸ் தான் வரும். புது பில்னா நியூ ரெஃபரன்ஸ் தான் வரும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க? பர்ச்சேஸ் போட்டுக்குங்க. ஸோ இது பர்ச்சேஸ் என்ட்ரி. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? கொடுத்து என்ன பண்ணுங்க? சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இதோட பேமெண்ட் பின்னாடி இருக்குமா? சரிங்களா? இதோட பேமெண்ட் உடனே கொடுத்துடாதீங்க. பின்னாடி இருக்கு பேமெண்ட். அதனால நீங்க வந்து சம்ம ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. பேமெண்ட் பின்னாடி இருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் போடாதீங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு பில் நம்பர் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? எந்த பில் நம்பருக்கு நம்ம பே பண்றோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் rupees 10,000. இதுவும் பர்ச்சேஸ் தான். கேஷ் பர்ச்சேஸ் தான். ஸோ பாருங்க பார்ட்டி நேம் எதுவுமே வராதுமா. நல்லா கேட்டுக்குங்க. பார்ட்டி நேம் எதுவுமே வராது. வெறுமனே பர்ச்சேஸ் குட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப இது எதுல வரும்? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்ட்டி நேம் எதுவுமே கொடுக்கல சார். ஆனா வந்து பர்ச்சேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து கேஷ் பர்ச்சேஸ். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 10,000 ரூபாய். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். சரியா? ஸோ பாருங்க வெறுமனே பர்ச்சேஸ் போடுங்க. ஸோ இங்கே எதுவும் கொடுக்க தேவையில்லை. எம்டிஆர் விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு போட்டுக்காங்க. ஸோ கேஷ் போட்டுக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 10,000 ரூபாய். கிளியரா? ஸோ இது பர்ச்சேஸ்.
ஸோ கேஷ் பர்ச்சேஸ் ரொம்ப சிம்பிள்மா. ஸோ இப்படி போட்டால் முடிஞ்சுச்சு. சரியா? இதுக்கு பேமெண்ட்டு ரிசிப்ட் எதுவுமே வராது. சேவ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வாங்க. இது முடிச்சாச்சா? அடுத்து வாங்க. டெலிஃபோன் சார்ஜ் பே பண்ணுறோமா, செக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேங்க்ல மூலியமா பே பண்ணுறோம். புரியுதா? எவ்வளோ அமௌண்ட்டு? 1800 ரூபாய். ஸோ பேமெண்ட் போட்டுக்குங்க. டெலிஃபோன் சார்ஜ் வந்து பே பண்ணுறோம். ஸோ டெலிஃபோன் சார்ஜ் பே பண்ணுறோம். 1800. எவ்வளோ அமௌண்ட்டு? 1800. 1800 நான் பே பண்ணுறேன். செக்னு வந்துச்சா? அப்போ நான் பேங்க் தான் போடணும். எஸ்பிடி பேங்க் தான் நான் போடணும். கரெக்டா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. கிளியரா? ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்து முக்கியமா அடுத்து கேஷ் சேல்ஸ். இங்க பாருங்களே, சேல்ஸ், ஆனா பார்ட்டி நேம் எதுவுமே வரல. அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா கேஷ் சேல்ஸ். புரியுதா? அவ்வளவுதான். வாங்க சேல்ஸ் போடுங்க, F8 போடுங்க. பார்ட்டி நேம் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா பார்ட்டி வரல பாத்தீங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் போடுங்க. போடுங்க. இது சேல்ஸ்ல போடுங்க. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சா? கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ட்ரி பாருங்க. குட்ஸ் ரிட்டர்ன் டு அரோமா ட்ரேடர்ஸ். அரோமா ட்ரேடர்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்? குட்ஸை ரிட்டர்ன் பண்றோம். 5000 பில் நம்பர் கொடுத்துருவாங்களா? 108. ஸோ குட்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ அதை நம்ம எதுல போடுவோம் அப்படின்னா டெபிட் நோட்ஸ்ல போடுவோம். ஸோ ஆல்ட் F5 கொடுத்துங்க. டெபிட் நோட்ஸ் அரோமாக்கு நான் ரிட்டர்ன் பண்றேன் 5000 அமௌண்ட்டுக்கு. 5000னா 5000 மதிப்புள்ள பொருளை ரிட்டர்ன் பண்றேன்னு அர்த்தம். சரியா? என்ட்ரு அடிங்க. அகெயின்ஸ்ட் கொடுங்க. அந்த பழைய பில் 108 பில் இருக்கு பார்த்தீங்களா? அதே கழிச்சிருங்க. இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். கிளியரா? கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். ஸோ அடுத்து பாருங்க. கேஷ் பே டு அரோமா. அரோமாக்கு 25,000 ரூபாய் பே பண்றோம். அப்ப பேமெண்ட் F5 போட்டுங்க. அரோமாக்கு 25,000 ரூபாய் நம்ம பே பண்றோம். ஸோ அகெயின்ஸ்ட் கொடுத்துங்க. பழைய பில்லை கழிச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேஷ் கொடுத்துருங்க. கிளியரா? புரியுதா? சரி. ஸோ இது போட்டாச்சு. அடுத்த என்ட்ரி பார்ப்போமா? சோல்டு குட்ஸ் கிஷோர். கிஷோருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் 40,000 ரூபாய். பில் நம்பர் 2. சேல்ஸ் போடுங்க. F8 போடுங்க. கிஷோருக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம். ஓகேவா? எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஷோருக்கு வந்து 40,000 ரூபாய் சேல்ஸ் பண்றோம். 40,000 ரூபாய். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. ஸோ இது வந்து சேல்ஸ். ரைட்டா? அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் போடுங்க. இதோட ரிசிப்ட் அமௌண்ட் வந்து பின்னாடி இருக்கு. சரியா? அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த போலாமா? வாங்க. இப்ப கேஷ் ரிசீவ் பண்றோம். இப்ப 40,000 சேல்ஸ் பண்ணிருக்கோம். அவங்க எவ்வளவு அமௌண்ட் தராங்க அப்படின்னா 25,000 ரூபாய் அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. வந்து கேஷ் ரிசீவ் பண்றோம். பில் நம்பர் 2. ஸோ அது எதுல போடணும் அப்படின்னா ரிசிப்ட்ல போடணும். ஸோ கிஷோர் நம்ம அமௌண்ட் தராங்க. எவ்வளவு தராங்க? 25,000 ரூபாய் தராங்க. போயிட்டு 25,000 அகெயின்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இது வந்து கேஷாக தான் ரிசீவ் பண்றோம். சரியா? புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. குட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் கிஷோர். ஸோ குட்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறோம். அவங்கள்ட்ட நம்ம வாங்குறோம். அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் எதுல போடுவோம் அப்படின்னா கிரெடிட் நோட்ஸ்ல போடுவோம். நம்ம இருக்கா? ஆல்ட் F6 கொடுத்துங்க. கிரெடிட் நோட்ஸ் கிஷோர் போட்டுங்க. எவ்வளவு அமௌண்ட்? ஒரு 5,000 ரூபாய். கரெக்டா? ஸோ அகெயின்ஸ்ட் கொடுத்துங்க. அந்த பழைய பில்லை கழிச்சு விட்டுருங்க. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். புரியுதா? கிளியராமா? டக்கு டக்குன்னு போறேனா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, அதனால டக்கு டக்குன்னு போடுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே நீங்கள் எல்லாம் பார்த்தது தான். சரியா? நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது டக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்க. சேவ் பண்ணிக்கங்க. சரி, சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டாச்சா? அடுத்து கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் எஸ்பிடி பேங்க். கேஷ் வந்து பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்றோம். இந்த இடத்துல பாருங்களே, பர்சனல் யூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இது என்னது? பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது 10,000 ரூபாய். ஸோ பாருங்க, கான்ட்ரா போய்க்கிங்க. பேங்க் பணம் எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ பேங்க் எஸ்பிடி பேங்க் போட்டுக்குங்க. எவ்வளவு எடுக்கிறோம்? 10,000 ரூபாய் எடுக்கிறோம். என்ட்ரு அடிங்க. ஓகே கொடுத்துக்குங்க. கீழே வந்து கேஷ். புரியுதா? அவ்வளவுதான். சரியா? வித்ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, லோனுக்கு வந்து 1,00,000 ரூபாய் பே பண்ணணும். கரெக்டா? அப்ப பேமெண்ட் போய்க்கிங்க. நான் வந்து HDFC பேங்க் நான் லோன் பே பண்றேன். 1 lakh நான் பே பண்றேன்.
ஸோ இது வந்து நான் கேஷாக தான் பே பண்ணுறேன். சரியா? அவ்வளோதான். அடுத்து பாருங்க, செக் ஆஃப் பேங்க் எஸ்பிடி இஷ்யூ. எஸ்பிடி பேங்க் செக் வந்து நம்ம கொடுக்குறோம் யாருக்கு அப்படின்னா பர்னிச்சர் ஸ்மார்ட்டுக்கு. ஆல்ரெடி அவங்கள்ட்ட நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 1 லேக். இப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 50,000 ரூபாய் பே பண்ணுறோம். புரியுதா? அதுவும் பேங்க் மூலியமா பே பண்ணுறோம். இங்கே செக்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் தான் போடணும். சரியா? ஸோ பேங்க் பேமெண்ட் போட்டுருக்குங்க. பர்னிச்சர் ஸ்மார்ட்டுக்கு நம்ம பே பண்ண போகிறோம். ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணுறோம். ஸோ அகெயின்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ செக்னு வரனால எஸ்பிடி பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கங்க. கிளியரா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, மீடியா அட்வைஸ் இருக்கு. அதுலேயே 1 லட்சம் ரூபாய்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 50,000 நம்ம பே பண்ணுறோம். இதுவும் செக் தான். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, பேமெண்ட் போட்டுக்குங்க. மீடியா அட்வைசர் ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணுறோம். என்ட்ரட் இங்கே அகெயின்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இது செக் தான். ஸோ எஸ்பிடி பேங்க் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். கிளியரா? புரியுதாமா? கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன இருக்கு? கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் எஸ்பிடி பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். அப்போ அது என்னது? டிராயிங். சரியா? டிராயிங். ஸோ பேமெண்ட்ல போடுமா? டிராயிங் எவ்வளவு? 5,000 ரூபாய். கிளியரா? ஸோ இது பேங்க். டிராயிங்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேங்க் தாமா வரும். சரிங்களா? எஸ்பிடி பேங்க் கொடுத்துக்குங்க. அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. கிளியரா? சரி. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி, சேலரி வந்து பே பண்ணுறோம் 12,000 ரூபாய். இங்க பாத்தீங்கன்னா சேலரி வந்து யாருக்கு நம்ம பே பண்றோம் அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? பார்ட்டி நேம் எதுவுமே வரல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், டேரக்டா பேமெண்ட்லேயே போட்டுருங்க. சரியா? 12,000 ரூபாய் பே பண்றோம். பேமெண்ட் பே பண்றோம். சேலரி 12,000. கரெக்டா? ஸோ இது வந்து கேஷாக தான் நம்ம பே பண்றோம். கிளியரா? புரியுதா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வராது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் வராது, இதில் வருது. அதே மாதிரி கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செம்ல வராது, இதில் வரும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு என்ட்ரிஸை? ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராக்டிஸ் காணிதமாக கொடுத்துருக்கேன். வந்து நீங்க ரியல் டைம் போடுங்க அப்படின்னா இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரியல் டைம்ல நம்ம ரெகுலராக இன்வாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸ்க்கு நம்ம என்ட்ரி பண்ண தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ரியல் டைம்ல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கேப்பபிலிட்டி கிடைக்கும். புரியுதா? சரியா? ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரி சார், என்ட்ரி ஃபுல்லாக போட்டாச்சு. டே புக் போயிட்டு என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. எல்லா என்ட்ரியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. எத்தனை கான்ட்ரா, எத்தனை பேமெண்ட்டு, அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வைஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த நம்பர் வந்து மாறக்கூடாதுமா. கரெக்டாக 1 2 3 1 2 கரெக்டாக ஆர்டர் வைஸ் இருக்கணும். இது மாற்றி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டான பேலன்ஸ் வரவே வராது. சரியா? சரி, இப்போ அந்த கொஸ்டினை பாருங்களேன். இப்போ கொஸ்டின் கீழே பாருங்க, எவ்வளோ ஆன்சர்ஸ் காட்டுது? ஆன்சர் மீன்ஸ் என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட்மா. எவ்வளோ வரணும்? 15,50,000 ரூபாய் வரும். 15,50,000. செக் பண்ணுவோமா? பாருங்க, பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக வருதா? ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் அதில் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே ஆன்சர்ஸ் நமக்கு இங்கே வரணும். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சோர்ஸ் ஃபைல் வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க, நான் இப்போ எப்படி போட்டோனோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்டிங் வந்து உங்களுக்கு தரவாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம வந்து இன்வென்ட்ரி போக போகிறோம். ஸோ இன்வென்ட்ரி இதை முடிச்சுட்டு இன்வென்ட்ரிக்கு வாங்க. ஸோ அக்கௌண்டிங் நல்லா தெரிஞ்சாதான் இன்வென்ட்ரி புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.